ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி மண்டே மார்னிங் காலைல 8 o'clock ஆச்சு. நேற்று வீடியோவை நான் சடனாக ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஏன்னா பஸ்ஸில் வந்துருக்க என்னுடைய மொபைல் டேட்டா தீர்ந்து போச்சு. டேட்டா இல்லாமல் எனக்கு மேப்ஸ் கிடையாது, எங்கே போகணும் எங்கே வரணும் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் அப்படியே பிளானை சேஞ்ச் பண்ணி ரூமுக்கு போயிட்டேன். ஸோ நேற்று எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்டில் தான் நான் நிறுத்தினேன். இப்போது அங்கிருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இங்கே பஸ்ஸை பிடிச்சி போக போகிறோம். ஒரு 45 minutes பஸ் ரைடு. டைம் இப்போ வந்து 8:50 ஆச்சு. நான் ஒரு வாட்டர் ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கேன். நம்ம இப்போ வந்து கோல்டன் கேட் பார்க்குள்ளே இருக்கோம். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பார்க், பெரிய பார்க்கு சான் ஃப்ரான்சிஸ்கோவில். அதில் சின்ன சின்ன இடம் இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஜாப்பனீஸ் டீ கார்டன், ஸ்ட்ராபெரி பார்க், அப்புறம் ஏதோ ஒரு பொட்டானிக்கல் கார்டன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் போகிற பிளான் இல்லை. இந்த ஸ்ட்ராபெரி பார்க் மட்டும், ஸ்ட்ராபெரி ஹில் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்திருக்கேன். அப்படியே இந்த வியூ காட்டுறேன். நம்ம வந்த ரூட்டு தெரியுது. அங்கே வந்து தான் அந்த பிரிட்ஜுக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு 1 kilometer கிட்ட நடந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு. நான் கூட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. கீழே போய் அவ்வளோதான், அந்த ஸ்பாட்டை பார்த்தாச்சு. ஸோ நான் இப்போ திரும்பியும் நான் ரூமை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போய் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டை போகணும். டைம் 10 o'clock ஆகுது. நான் ஜஸ்ட் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா பார்த்தேன். சும்மா நடந்து போயிட்டுருக்கேன். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் இப்போது 1 o'clock ஆகுது. நம்ம இப்போது இன்னைக்கு அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ எங்கே போக போகிறோன்னா த ஃபேமஸ் அல்கட்ராஸ் பிரிசன். சான் ஃப்ரான்சிஸ்கோ பக்கத்தில் அது ஒரு ஐலண்டு. ஒரு காலத்தில் ஒரு பயங்கரமான ஜெயிலாக இருந்திருக்கு. இப்போ வந்து அதை வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஃபெரியில் தான் போக போகிறோம். வித்தியாசமாக இருக்குது, ஃப்ளாட்டாக. இப்போது அல்கட்ராஸ் போகிற ஃபெரியில் ஏறிட்டோம். பின்னாடி தெரியறது தான் சான் ஃப்ரான்சிஸ்கோ. இது வந்து பே பிரிட்ஜ். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த தூரத்தில் தெரியறது தான் கோல்டன் கேட் பிரிட்ஜ். இப்போ ஸ்க்ரீனுக்கு சென்டரில் தெரியுது அந்த ஐலண்டு தான் அல்கட்ராஸ் ஐலண்ட். அங்கே தான் நம்ம இப்போது போக போகிறோம். இப்போது ஃபெரியில் பயங்கரமாக காத்தடிச்சிட்ருக்கு. வந்து இறங்கியாச்சு. எப்படி நம்ம வருவோன்னு தெரியுமா என்னன்னு தெரில. இண்டியன்ஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. ஜோக்ஸ் சைடு, இது வந்து நம்ம இண்டியன்ஸ் கிடையாது, நேட்டிவ் இண்டியன்ஸு. அவங்க வந்து ஏதோ ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதை அப்படியே அவங்க கலையாமல் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போது அல்கட்ராஸ்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம அல்கட்ராஸ் பிரிசன் இருக்க செல் பிளாக்ல இருக்கோம். அப்படியே சுற்றி பார்க்கலாம். தெரியுது எல்லா பிரிசனர்ஸும் இங்கே தான் இருந்திருக்காங்க. உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டா அப்புறம் ரோல் கால் பண்ணுற வரைக்கும் உள்ளே தான். ஆனால் இதுலேயும் ஒரு 3 பிரிசனர்ஸு எஸ்கேப் ஆகிருக்காங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் இந்த ஆடியோ கைடில் சொல்லிகிட்டு இருக்காங்க. பல யூஎஸ் டாக்குமெண்ட்ரிஸ், பிரிசன் டாக்குமெண்ட்ரிஸில் பார்த்துருக்கேன். இப்போ தான் ரியலாக யூஎஸ் பிரிசனை வந்து பார்க்குறேன். ஸோ இப்படி தான் இருந்திருக்கு.
செல்ஸ் எல்லாம். அந்த இடத்துல இருக்கிற வாட்டை வந்து ஆக்சுவலி இந்த பிரிசனர் எஸ்கேப் ஆகி போயிருக்கான். அதனால் அப்படியே வச்சுருக்காங்க. நார்மலாக இப்படி தான் இருந்திருக்கும் போல். இந்த செல்லை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நம்ம ஆல்கட்ராஸ்னுடைய ப்ரிசன் செல்குள்ளே இருக்கோம். இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு ப்ரிசனர் உள்ளே வந்திருந்தா இந்த உள்ளே விட்டு இந்த லாக் பண்ணி வைப்பாங்க. அவ்வளோதான். எவ்வளோ வருஷம் எத்தனை பேர் இப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியல. இப்படி தான் இருந்திருக்கு ஒரு ப்ரிசன் செல் பிளாக்கில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் செல்ஸு. இப்போது நம்ம ஆல்கட்ராஸ்னுடைய ரெக்ரியேஷன் யார்டுக்கு வந்திருக்கோம். ஐரனி என்னென்னா இவ்வளோ ஒரு ஐசோலேட்டட் பிளேஸு. ஆனால் சப்போஸ் வெளியே வந்திருந்தா அந்த பிரிஸ்னர்ஸ்க்கு கிடைக்கிற வியூ எப்படி இருந்திருக்கு, வாவாக இருந்திருக்கும். டைம் இப்போது 3:30 ஆகுது. நான் 1:30 ஃபெரி பிடிச்சி வந்தேன். ஆல்கட்ராஸ் டூர் முடிஞ்சுது. நீ நம்ம அதே ஃபெரியை பிடிச்சி திரும்பியும் சான் ஃப்ரான்சிஸ்கோ போக வேண்டியது தான். அங்கே போய் அடுத்து என்ன பிளான் பார்க்கணும். டைம் இப்போது 4:18 ஆச்சு. நம்ம இங்கே வந்துட்டோம் அந்த சைடு. இப்போ வந்து நம்ம இந்த ட்ராமை பிடிச்சி அடுத்த பிளேஸுக்கு போக போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமு. நம்ம ஃபிஷர்மென்ஸ் வார்ஃபை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த ஜெயின்ட் வீல் தெரியுது, அதுக்கு பக்கத்தில் தான் ஃபிஷர்மென்ஸ் வார்ஃபு. ஸோ இந்த இடத்துல நிறையா சீல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரியே இங்கே நிறைய சீல் லயன்ஸ் இருக்குது. அப்படியே சீ கல்ஸும் இருக்குது. சூப்பர் லொக்கேஷனில் இந்த சீ லயன்ஸு பல நானும் அதை பார்த்துட்டேன். மோஸ்ட்லி இருக்காது சம்டைம்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபிஷர்மென்ஸ் வார்ஃப் ஒஃபிஷியலி வந்தாச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்பாட்டு வந்து கொஞ்சம் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஸ்பாட்டு. இதுதான் ஃபிஷர்மென்ஸ் வார்ஃபில் ஒன் ஆஃப் த பிளேசஸ் டு விசிட். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம போய் பவுடனில் கிளாம் ஷோல்டர் சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தோம்னா ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட்னு போட்டு ஒரு கடை இருக்குது. ப்ராபப்ளி ஏதோ மியூசியம்னு நினைக்கிறேன். காசு வாங்கிட்டு ஏதோ காட்ட போகிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஃபேமஸ் கிளாம் ஷவுடர் இன் சார்டோ பவுடன் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன். ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி வந்து 19th ஈவினிங் ஒரு 7:30. ஸோ 2 நாளாக என்னால் எங்கேயும் வெளில போக முடியல. ஆஃபீஸ் ஒர்க்கு. காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போயிட்டு வருவேன். அப்புறம் மறுபடியும் அதே தான் இன்றைக்கும் பண்ணேன். இப்போ தான் சரி இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் ரைடு இருக்குது, ட்ராம் ரைடு. ஸோ அதை எடுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். காட்டுறேன். இதுக்கு தான் தட் ஃபேமஸ் ட்ராம்ஸ். 2 ரூட் இருக்குது. போவல் அண்ட் மேசன் ஸ்ட்ரீட் ஆர் போவல் அண்ட் ஹைட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரூட்டில் அப்படியே ஹில்லியாக போக போகுது. ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் த ட்ராம் வந்து இந்த டர்ன் டேபிளில் டேர்ன் ஆகும். கையில் தான் டர்ன் பண்ணுறாங்க. ஒரு மாடர்ன் இதெல்லாம் கிடையாது. ஸோ நான் ஒரு வழியாக ட்ராமில் ஏறி போயிட்டுருக்கேன். 360 கேமராவில் நல்ல வீடியோ அதை பார்க்கலாம்.
game of what a way to frame me. I know I shouldn't care, but I'm over சூப்பராக முடிஞ்சிச்சு இந்த ரைடு. அந்த இறங்கியாச்சு. இது நான் வந்தது வந்து போவல் அண்ட் ஹைட் ஸ்ட்ரீட் ரைடுன்னு நினைக்கிறேன். நீ எப்படி வீட்டுக்கு போக போகிறேன்னு தெரில, பார்க்கலாம். ஹலோ, இப்போது நம்ம வந்து லொம்பார்ட் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். நான் ஜஸ்ட் காட்டுறதுக்காக இங்கே வந்தேன். நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் குரூக்கட் ஸ்ட்ரீட்டு. ஸோ மேலே அங்கே ஆரம்பித்து எஸ் மாதிரி வலையா வந்து கீழே போகுது. இது ஒரு ஆக்சுவல் கார்லாம் போகலாம் இந்த ரோட்டில். அந்த மாதிரி நிறையா வீடுங்க இருக்கு. ஸோ லொம்பார்ட் ஸ்ட்ரீட்டில் நடக்கிறது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான் சான் ஃப்ரான்சிஸ்கோவில். அதை நம்ம பண்ணிக்கிட்டோம். பயங்கர ஸ்டீப்பு. நான் இப்போ திரும்பி வந்த வழியே இன்னொரு ட்ராமை பிடிச்சி போயிட்டுருக்கேன். ஸோ நான் ட்ராமில் போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்றேன். தேர்ஸ்டே மணி ஆல்மோஸ்ட் 3:45 ஆகுது. என்னுடைய ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோவில் மெட்ரோ இருக்குது. நான் இது வரைக்கும் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் சும்மா எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டுருக்கேன். மெட்ரோ ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. இந்த ட்ரெயின் வந்து எம்பார்டகாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு போகுது. ஸோ அப்படியே காட்டுறேன். இப்படி தான் இருக்குது சான் ஃப்ரான்சிஸ்கோ மெட்ரோ. டைம் 4:10 ஆகுது. நான் இந்த மெட்ரோவில் ஏறி ஃபெரி பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட்மார்க்கை பார்க்க வந்திருக்கேன். ஸோ இதுதான் அந்த பில்டிங். நம்ம சென்னை சென்ட்ரல் மாதிரி இருக்குது. தான் ஃபெரி பில்டிங் ஃபேமஸ்ஸு. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸு. நிறையா வெரைட்டியாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கும் போல். அண்டு சின்ன சின்ன கடைகள் அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே பாருங்க யார் இருக்கான்னு. மகாத்மா காந்திக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு சிலை வச்சுருக்காங்க. ஜஸ்ட் ஃபேஸிங் பே பிரிட்ஜ். நல்ல லொக்கேஷன் தான். பே பிரிட்ஜை பார்த்துட்டு இருக்குது. இது கோல்டன் கேட் பிரிட்ஜ் கிடையாது, பே பிரிட்ஜுன்னு சொல்லி இன்னொன்று. அவ்வளோதான், என்னுடைய சான் ஃப்ரான்சிஸ்கோனுடைய மெட்ரோ பயண ஆசை முடிஞ்சிச்சு. மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வெளியே போய் பார்த்தா தான் தெரியும். கரெக்டாக தான் இறங்கி வந்திருக்கேன். எந்த ஊர்லேயா இருந்தாலும் இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மட்டும் ஒரு 10 எக்ஸிட்டு 10 என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க. எந்த வழியாக உள்ளே போகிறோம், எந்த வழியாக வெளியே வர்றோன்னே தெரியாது. ஸோ இதுதான் ஆப்பிள் யூனியன் ஸ்கொயர். ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கேருந்து ஒரு 1 hour டிரைவில் இருக்குது. ஆப்பிள்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கேருந்து ஒரு 1 hour டிரைவில் இருக்குது. பட் எனக்கு சில ஐஃபோன்ஸு வாட்சஸ்லாம் வாங்கணும். அதுக்காக போயிட்டுருக்கேன். குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி 21st ஃப்ரைடே. டைம் இப்போ வந்து 6:15 இந்த மார்னிங் ஆகுது. இன்றைக்கி என்னுடைய லாஸ்ட் டே இன் சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஸோ மத்தியானம் எனக்கு ஒரு 1 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கோல்டன் கேட் பிரிட்ஜை பார்த்தோம்ல. ஸோ அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜில் சன்ரைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக சன்ரைஸுக்கு முன்னாடியே அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். 6:50க்கு சன்ரைஸு. கரெக்டாக ஆன் டைம் போவேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போது கோல்டன் கேட் பிரிட்ஜ் கிட்ட சன்ரைஸாக பார்க்குறதுக்கு வந்திருக்கோம்.
அவ்வளோ ஒன்றும் நான் நினச்ச மாதிரி சிறப்பாக இல்லை. லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. மேபி நான் மிஸ் பண்ணிட்டேனா இல்லை இவ்வளோதானா அப்படின்னு தெரில. பட் இது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம அந்த ஒரு கயிறும் தெரியுதே போகுது, ஒன்றும் இந்த சைஸ் இருக்குது. அப்பா, நானும் நிறையா யூஎஸ் வீடியோஸில் பார்த்துருக்கேன். யூஎஸ்லாம் இது மாதிரி ட்ரைனேஜ்குள்ளேருந்து புகை வரும். ஏன் வருதுன்னு தெரியல. டைம் கரெக்டாக 12:05 ஆகுது. கரெக்டாக 12 o'clock செக் அவுட் பண்ணுறியான்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரூம் விட்டு வெக்கேட் பண்ணுறேன். ஸோ இந்த கேபிள் கார்ஸ் முன்னாடி என்னுடைய சான் ஃப்ரான்சிஸ்கோ ட்ரிப்பை நான் முடிச்சுக்கிறேன். நீ செக் அவுட் பண்ணியாச்சும் அவ்வளோதான். கேப் புக் பண்ணி ஏர்போர்ட்டு போக வேண்டியது தான். நீ நெக்ஸ்ட்டு vlog LA இருந்து